வணக்கம் தமிழகம். இன்ஃபெக்ஷன்ஸ் இன் இஎன்டி, காது மூக்கு தொண்டையில் கிருமி தொற்று என்பதின் பாகம் 2 பார்ட் 2 என்பதை பற்றி பார்ப்போம். இதில் மூக்கை பற்றி பார்ப்போம். காதை பற்றி பாகம் 1லேயே சொல்லிவிட்டோம். இந்த மூக்கிலும் அந்த சீழ்கொப்பளம் ஃப்ரங்கல் என்பது வரும். மூக்கில் வளரும் முடிகளை வெட்டும்போது ஏற்படும் கீறலாலோ அல்லது நகத்தினால் உண்டாகும் கீறலாலோ உண்டாகி பின் பாக்டீரியா தொற்று உண்டாகி சீழ்கொப்பளம் உண்டாகும். அதிக வலியும் முக வீக்கமும் மேலுதடு வீக்கமும் கன்னமும் வலிக்கும். ஆனால் இதில் காதில் உள்ள சீழ்கட்டி ஃப்ரங்கல் போல அல்லாமல் முகத்தில் டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் தி நோஸ் ஆஃப் தி ஃபேஸ் என்ற பகுதியில் இருப்பதால் அங்கிலுள்ள இரத்த சிரை மூலம் வீனஸ் சேனல்ஸ் மூலம் மூளைக்கு பரவி கேவர்னஸ் சைனஸ் த்ராம்போசிஸ் தாக்கத்தை உண்டு பண்ணி மூளையை பாதித்து அதிக கேடு விளைவிக்கும் என்பதை மறக்கக்கூடாது. எனவே இதை எளிதாக எண்ணி நகத்தால் கீறி எடுப்பதோ பிதுக்குவதோ கூடாமல் அனுபவமுள்ள மருத்துவரை பார்த்து நுண்ணுயிர்க்குள்ளி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அடுத்தது காமன் கோல்டு என்கிற சாதாரண மூக்கு சளி. இது ஒரு வைரஸ் தொற்று. மற்றவர்களுக்கு இது தும்மும் போதும் இருமும் போதும் பரவும். இந்த கொரோனா போலவே இதை தடுக்கவும் முகக்கவசமும் கை கழுவுவதும் அவசியம். பெரும்பாலும் இது 2-3 நாட்களில் தானாகவே அல்லது சில ஓடிசி மெடிசின்ஸ் எழுதி கூட மருந்துகள் அலைய கூட குணமாகிவிடும். அப்படி இல்லாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக இருந்தாலும் மூக்கில் வருகின்ற சளி நிறம் மாறி பழுப்பினமாக இருந்தாலும் அல்லது மூக்கடைப்பிற்கு போடக்கூடிய சொட்டு மருந்துகளால் எந்த பயனும் இல்லாமல் போகும்போதும் அல்லது மூக்கடைப்பு வாசனை குறைவு மற்றும் முதலில் சரியாக போன மூக்கு சளி திரும்பவும் வருதல், ரெக்கரன்ஸ் ஆஃப் காமன் கோல்டு, இவை எல்லாமே மூக்கில் இருக்கின்ற வைரஸ் தொற்று பாக்டீரியாவாக மாறி பக்கத்தில் உள்ள சைனஸுக்கும் போய்விட்டது என்றுதான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது நுண்ணுயிர்கொல்லி போதிய காலம் போதிய அளவும் கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது நாள்பட்ட சைனஸ் தொற்றாக மாறி அடிக்கடி வந்து தொந்தரவு செய்யும் என்பதையும் மறக்கக்கூடாது. இப்படி அண்மைக்கால கிருமி தொற்று அக்யூட் சைனசைட்டிஸ் என்பதை வேண்டும்போது கிரானிக் சைனசைட்டிஸ் நாள்பட்ட சைனஸ் தொற்றாக மாற விடாமல் தடுக்க நுண்ணுயிர் கொல்லி கொடுத்தே ஆக வேண்டும். அடுத்தது இந்த அக்யூட் சைனசைட்டிஸ் என்பது பெரும்பாலும் சிறிய குழந்தைகளுக்கு
பக்கத்தில் உள்ள கண்ணுக்கும் பரவி கண் வீங்கி கண் சிவந்து பின்பு பார்வையையும் பறித்துவிடும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சமயத்தில் நுண்ணுயிர் கொல்லி அவசியம் என்பது நாம் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்தது ஓரோஃபேரிங்ஸ், வாய் தொண்டை. இது பெரியவர்களுக்கு பெரும்பாலும் வைரஸ் தொற்று ஆக இருக்கிறது. ஆனால் சிறுவர்களுக்கு பாக்டீரியா தொற்றாக மாறி ஸ்ட்ரெப் த்ரூட் என்றும், பிறகு பக்கத்தில் உள்ள டான்சிலை பாதித்து டான்சிலைட்டிஸ் ஆகவும் மாறும். இப்போது நுண்ணுயிர் கொல்லி கொடுப்பது அவசியம். இல்லாத பட்சத்தில் அந்த கிருமி தொற்று பக்கத்திலுள்ள நிணநீர் கட்டி லிம்ஃப் நோடு பரவி பின் கழுத்துக்கும் கீழே நெஞ்சு பகுதிக்கும் டீப் நெக் ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் ஆகவும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் நுண்ணுயிர் கொல்லி மருந்து அவசியம். அடுத்தது லெரிங்கோஃபேரிங்ஸ், கீழ்த்தொண்டை பேச்சு பகுதி. இது பெரும்பாலும் வைரஸ் தொற்றாகவே வருகிறது. இருமல், குரல் கரகரப்பு, பேசும்போது வலி ஆகவே காணப்படுகிறது. இதில் பாக்டீரிய கிருமி தொற்று அவ்வளவாக வருவது இல்லை. சிறு குழந்தைகளுக்கு அவர்கள் தடுப்பூசி போடாத பட்சத்தில் ஹெச் இன்ஃப்ளூயன்சா என்ற கிருமி தொற்றினால் சூப்ராக்லாட்டிஸ் மேல் பேச்சு பகுதியில் தொற்று ஏற்பட்டு அதனால் மூச்சு திணறலும் சப்தத்துடன் மூச்சு விடுவதும் ஸ்டைடர் வரவும் வாய்ப்புகள் உண்டு. எனவே வேண்டிய தடுப்பூசிகளை தகுந்த காலத்தில் போட வேண்டும் என்பதை உணர வேண்டும். மற்றபடி டியூபர்குலோசிஸ் ஆஃப் தி செஸ்ட், நெஞ்சு பகுதியில் காசநோய் வரும்போது அது சில பேச்சு பகுதியில் லேரிங்ஸ் க்கும் பரவி அங்கேயும் கிருமி தொற்று டியூபர்குலோசிஸ் லேரிங்ஸ் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இதற்கென்று தனியாக எதுவும் செய்யாமல் நெஞ்சு காசநோய்க்குரிய மருந்துகளே போதும். கடைசியாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆரம்பிக்கும்போது வைரஸ் தொற்றாக இருந்தாலும் பெரும்பாலான சமயங்களில் இந்த காது, மூக்கு, தொண்டையில் உண்டாகும் தொற்று பாக்டீரியா தொற்றாகவே மாறிவிடுகிறது என்பதை மறக்கக்கூடாது. மேலும் அதனால் உண்டாகும் சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் அவ்விடத்தில் மட்டுமில்லாமல், நாட் லோக்கல் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் மூளைக்கும் பரவி மேஸ்டாய்டிஸ், கூம்பு எலும்பு தொற்று, பின் மூளை தொற்று, முகத்திலிருந்து வரும் கேவர்னஸ் த்ராம்போசிஸ் என்று சிறுவர்களுக்கு ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ், கண்ணில் கிருமி தொற்று என்று பல தீவிரமான சிக்கல்களை உண்டாக்குவதால் அப்போது நாம் தேவையான நுண்ணுயிர் கொல்லி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துதான் ஆக வேண்டும். சிலர் இந்த சாதாரண சளியும் மூக்கில் உள்ளதும்
தொண்டையில் உள்ளதும் வைரஸ் தொற்றுதானே? வைரஸ் தொற்றுக்கு மருந்து இல்லைதானே? அப்படி இருக்கும்போது மருத்துவர் ஏன் நுண்ணுயிர் கொல்லி கொடுக்கிறார் என்று விதண்டாவாதம் செய்வதால் பாதிக்கப்படுவது நாமே தவிர மருத்துவர்கள் கிடையாது. மற்றும் நுண்ணுயிர் கொல்லி அப்படி மருத்துவர்கள் தவறுதலாக அடிக்கடி கொடுத்தால் அது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், சாதாரண நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு கேட்காமல் போகும் நிலை ஏற்படும் என்றும், அப்போது என்ன மருந்து கொடுப்பது என்பது மருத்துவர்களுக்கே புரியாது என்பதாலும் அப்படி நேர்மையான வைத்தியர்கள் யாரும் அனாவசியமாக நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் கொடுப்பது இல்லை. மேலும் சில சமயங்களில் 2-3 நாட்களிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் முழு வைத்தியமும் செய்ய வேண்டியது அவசியம். You must take a complete course of antibiotics. இல்லையானால் அது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உண்டாவதற்கு வழிவகுக்கும். மேலும் பக்க விளைவுகளை பற்றி பதட்டப்படாமல் முக்கியமான நோக்கம் கிருமி தொற்று இருக்கிறது, அதை தடுக்க நுண்ணுயிர் கொல்லி மருந்து அவசியம் என்பதை உணர்ந்து அனுபவிக்க மருத்துவர் சொல்லும்போது அதை அலட்சியம் செய்யக்கூடாது. சண்டையில் கிழியாத சட்டை இருக்கா என்ன? அதுபோல் பக்க விளைவுகள் இல்லாத நுண்ணுயிர் கொல்லி மட்டுமல்ல, மற்ற மருந்துகளும் இருக்கா இல்லை. எனவே பக்க விளைவுக்கு பயப்படக்கூடாது. அதுபோல அண்டை நாட்டுக்காரனான சீனாக்காரனிடம், அயல்நாட்டுக்காரனிடம் அவன் அடிக்கிறான் என்பதற்காக அருணாச்சல பிரதேசத்தை அடகு வைக்க முடியுமா என்ன? கூடாது. இறுதியாக ஐயன் வள்ளுவன் சொல்வதை கேட்போம். செய்தக்க அல்ல செய்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அதாவது செய்யக்கூடாத காரியத்தை செய்வதனால் கேடு வரும் என்பது மட்டுமில்லாமல் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் கேடு உண்டாகும் என்று சொல்கிறார். அதாவது எப்போது நுண்ணுயிர் கொல்லி தேவையோ அப்போது அது கொடுக்காமல் விட்டாலும் கேடுகள் வரும் என்று சொல்கிறார். எனவே பக்க விளைவுகளை பற்றி பயப்படாமல் நாம் இந்த இன்ஃபெக்டிவ் கண்டிஷன்ஸ் ஆஃப் இஎன்டியில் நுண்ணுயிர் கொல்லி கொடுத்து நோயை தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.